2026வது வருட புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? அதுவும் எக்ஸ்பெஷலி தன்னுடைய சிந்தனையால், செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கக்கூடிய சிம்ம ராசி பெண்களுக்கு சொல்லும்போதே எப்படி இருக்கு? சிம்மம்னாலே அப்படிதான். எங்க மேடம் சிம்மம்னா அப்படி. இதுவரைக்கும் நாங்களும் அப்படிதான் நெனச்சுட்டு இருந்தோம். கெத்தா காலர தூக்கிட்டு தூங்கிட்டோம். 2 வருஷமா அதுவும் ஒரு 6 மாசமா சொல்லவே முடியல. எனக்கு மட்டும் பிரச்சனை எங்கருந்து தான் தேடி வருதுன்னு தெரியல. கால் வைக்கிற இடம்லாம் கண்ணிவெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள அப்படியே ஒரு மாரி நொந்து போயிட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசி பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த 2026வது வருடம் அப்படின்னா, பொறுப்புகள் அதிகரிக்க போகுது. கொஞ்சம் உங்கள பார்த்து எல்லாரும் போட்டி போட போறாங்க. நெறைய கண்ணு பட போகுது. சிம்மராசி பெண்களுக்கு இந்த தடவ கண்ணு விழுகிற மாரி, இதெல்லாம் நம்புறதும் நம்பாததும் உங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனா வந்து இதுதான் நடக்கும்னு சொல்றது தானே என்னோட விஷயம். அதனால நான் சொல்ல தான் போறேன். நெறைய சிம்மராசிக்காரங்க சாதாரணமாங்க நெனச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பளைக்கு ஆம்பளையா, பொம்பளைக்கு பொம்பளையா 2 மாரி நான் அர்த்தநாதீஸ்வரர்ன்னு சொல்லுவேன். ஆணுக்கு ஆணாக பெண் தன்மையோடும், ஆண் தன்மையோடும் உலகத்த அப்படியே தூக்கி நிக்கக்கூடிய ஒரு தன்மை யாருக்குன்னா சிங்கத்தில தான் இருக்கு. அப்படி வந்து நிக்கிற தோனியிலே எல்லாத்தையும் அவுட் பண்ணிடுவாங்க. அப்படி வந்து பார்க்குற பார்வையிலே அனைவரும் விழுந்து விடுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு மாரி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டு பொய்யே சொல்ல